போலீசாருடன் போதை ஆசாமி மல்லு கட்டியதின் அந்த வீடியோ காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். விமலவேலன், இப்போ இந்த சம்பவம் நடந்தது நம்ம பார்க்குறோம். இதில் காவல்துறை அதிகாரியே அவர் திட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் தவறான வார்த்தைகள்லாம் பேசுறாரு. என்ன விவரம், என்ன நடந்தது? வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வயதான மூதாட்டி ஒருவர் இறந்த நிலையில் அந்த துக்க வீட்டின் நிகழ்விற்கு அதே பகுதியைச் சேர்ந்த மனோ என்பவர் வந்ததாகவும் அவர் அந்த நிகழ்வில் அதீத போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த பகுதிக்கு வந்த மனோ மது போதையில துக்க வீட்டுல அனைவரிடமும் ரகளையில் ஈடுபட்டதாக புகார் கொடுக்கவே அங்கு வந்த காவல்துறையினரிடம் மனோ மிகவும் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று என்னை முடிந்தால் விசாரித்து பாருங்கள் என தன்னுடைய சட்டையை கழற்றி காவல்துறையினரோடு மல்லு கட்ட ஆரம்பித்தார். இந்த மல்லு கட்டிய வீடியோவை அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வலைதளத்தில் பதிவு வைத்ததோடு தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மது போதையில் இந்த வாலிபர் மனோவை காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி விமலவேலன். நான் சொல்ல வேண்டிய கடமை என் கடமை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் அருவாளில் தான் மிதிப்பேன் அப்படின்னா நீங்க மிதிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கோவம் என்னமா கோவம்? எங்களுக்கு வராத கோவம். குடும்ப நான் என்ன சொல்லுவேன், கூட்டு போங்கன்னு தானே சொன்னேன். உங்களை வேற எதுவும் வேணாம், உங்களை வேற எதுவும் வேணாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவரை இங்க இருக்க விடாதீங்க. இடத்த காலி பண்ணுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். அது பிறகு பேசிக்கிறோமுங்க. மறுபடியும் வந்தா 2 பேர் தான் இருக்கும். எத்தனை பேர் இருந்தா என்ன போலீஸ் அப்புறம் இது நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த விளையாட்டு பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு சொல்லல. அவரை அனுப்பி கூட்டு போக முடியுமா? முடியாதானே? கூட்டு போங்க, தூர விடுங்க. கூட்டு போங்கம்மா, அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏத்த உடனே இடத்த காலி பண்ணுங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி விடுதா, வருவாரு. வந்து என்ன பண்ணுறாரு